ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் ரீசனிங். நம்ம என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்காக செக்ஷன் வைஸாக அவேர்னஸ், ரீசனிங், ஆப்டிடியூட்ன்ட்டு நம்ம போட்டுட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து 3 விஷயம் பிரித்து வச்சுருப்போம். எக்ஸ்பெக்டட் கொஷின், ஆப்டிடியூட், ரீசனிங், அப்புறம் அவேர்னஸ். நீங்கள் ஆப்டிடியூட் வேணுன்னா உங்களுக்கு எதில் வீக்காக இருக்கீங்கன்னு ஃபீல் ஆகுதோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்டிபிசிலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்ருக்கோம். நீங்கள் போய் பார்த்தீங்க உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணுன்னா நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே ஆல்ரெடி கேட்டிருக்க கொஷின் இந்த மாடல்லேருந்து திருப்பி இப்போ வர எக்ஸாம்ஸ்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்பர்ஸ் வேணால் மாறலாமே தவிர மாடல்ஸ் ஒன்று தான். ஓகேவா? நம்ம ரீசனிங் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் ரீசனிங். இன்றைக்கி ஒரு 30 கொஷின் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ்ட்டு எடுத்தது. ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ரீஅரேஞ்ச் ஜம்பிள் லெட்டர். இது அடிக்கடி இதே மாதிரி தான் கேட்பாங்க. பிளானட்ஸை வச்சுட்டு இது பாருங்கள், இது பார்த்தாலே தெரியுது. மார்ஸ், காமெட், வீனஸ், ஜூபிட்டர், இது எல்லாமே பிளானட்டு. மார்ஸும் வீனஸும் ஜூபிட்டர்லாம் பிளானட். காமெட் இருந்தது வந்து எரிக்கல். அப்போ அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ஈக்கு கன், ரோஸ், கேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்கு வந்து 5 கொடுத்துருக்காங்க, கன்னுக்கு வந்து 4. இந்த டேபிள் தரமாட்டாங்க. நம்ம பேப்பர் கொடுத்தோம்னா எழுதிக்கலாம், இல்லை இதை மனப்பாடம் கூட பண்ணி வச்சுருந்துட்டோம்னா இது ஈஸியாக இருக்கும். ஈக்கு 5னா கன்னுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 7, ஜிக்கு 7, யூக்கு வந்து 21, எண்ணுக்கு வந்து 14. இப்போ இதை ஆட் பண்ணி பார்ப்போமா? இங்கே 7 ப்ளஸ் இது வந்து 5 + 2 இங்கே 1 42 எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுவும் ஆட் பண்ணாங்க. கேட்டுக்கும் அதே மாதிரி தான் வரும். ஜிக்கு வந்து 7, ஏக்கு வந்து 1, டிக்கு வந்து 20, ஈக்கு வந்து 5. இப்போ ஆட் பண்ணி பார்ப்போமா? 8 + 5 3. பாருங்கள், 3ல் 2 ஆப்ஷன் கொடுத்துறான். சரி, ஓகே. 3 33. ஆன்சர் வந்து 33. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். இது வென் டயக்ராம் மாதிரி போட வேண்டியதாக வரும். எப்படின்னா, இந்த ஃபாலோயிங் கொஷின் ஆர் பேஸ்ட் ஆன் த டீட்டெயில் கிவன் பிலோ. சேல்ஸ்மேன் வந்து விசிட் 274 ஹவுஸ். சேல்ஸ்மேன் வந்து 277 ஹவுசஸ் போகிறாரு டவுனில். டு ஃபைண்ட் த வியூஸ் அபவுட் 3 ப்ராடக்ட். 3 ப்ராடக்ட் பொறுத்து என்னென்னா எக்ஸ், ஒய், இசட்னு 3 ப்ராடக்ட்டு. ஹி ஃபவுண்ட் 157 யூஸ் எக்ஸ். எக்ஸ் வந்து 157 பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டாங்க. இப்போ கண்டுபிடிச்சிருக்காரு. 98 யூஸ் ஒன்லி எக்ஸ். 98 பேர் அதில் வந்து எக்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ அப்போ ஒய்ன்னு ஒருத்தர் இருப்பாங்கள்ல, அப்போ ஒய்யும் சேர்ந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க? 22 யூஸ் ஆல் 3. மூணுத்தையுமே சேர்த்து எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா 22 பேர். ஓகேவா? வேறு கலரில் எழுதிக்கிறேன். 22. ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 14 யூஸ் எக்ஸ் அண்ட் இசட். 14 பேர் எக்ஸும் இசட்டும் 14 பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் நாட் ஒய். ஓகேவா? ஒய் இல்லாமல் எக்ஸையும் இசட்டையும் 14 பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? 39 யூஸ் ஒய் அண்ட் இசட். 39 ஒய்யும் இசட்டும் 39 பேர் யூஸ் பண்ணுறாங்க. இவங்களையும் சேர்த்து தான். ஓகேவா? இந்த 22வும் சேர்த்து தான். அவர் 22 போச்சுன்னா -22னா 7 1 17 மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்புறம் வேறு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? 48 யூஸ் ஒன்லி ஒய். ஒய் வந்து 48 பேர் மெம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கண்டுபிடிப்போமா மற்றது எல்லாமே? இப்போ எக்ஸ் மட்டும் 157 சொல்லியிருக்காங்களா? இப்போ இதில் எத்தனை இருக்குது? டோட்டல் எவ்வளோ இருக்குது? 98 + 22 14. 14னா இதுனா 2 102 + 10 112. 112 + 22 134. ஓகேவா? 134 போச்சுன்னா இங்கே 3, இங்கே 2, 23 மெம்பர்ஸ் வந்து இதில் இருப்பாங்க. இப்போ ரிமைனிங் இருக்கிறதுல மொத்தம் 274 இல்லை, ரிமைனிங் இருக்கவங்க தான் இங்கே இசட் மட்டும். ஓகேவா? செக் பண்ணுவோமா? ட்ரிபிள் டூ வந்து மைனஸ் பண்ணோம்னா 2 5. இங்கே வந்து 52 வரணும். ஓகேவா? 52. இப்போ சால்வ் பண்ணோம். விச் ப்ராடக்ட் இஸ் மோஸ்ட் பாப்புலர் ஒன் அப்படின்னு கேட்குறாங்க. எது ரொம்ப பாப்புலராக இருக்குது, இவங்க இதில் அதிகமான இருக்குது தெரியறது நமக்கு வந்து எக்ஸ். ஓகேவா? 157 இல்லை, மற்ற எல்லாமே கம்மி. எக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹவு மெனி யூஸ் ப்ராடக்ட் இசட் ஒன்லி. இசட் மட்டும் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இசட் ஒன்லின்னு கேட்குறாங்க. அப்படின்னா 52 பேர். ஓகேவா? சால்வ் பண்ணாலும் வென் டயக்ராமில். வாட் ஃப்ராக்ஷன் யூஸ்ட் அட்லீஸ்ட் 2 ப்ராடக்ட்ஸ்.
2 ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறவங்களோட ஃப்ராக்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா அட்லீஸ்ட்ன்றப்போ அந்த 3யும் வரும். 23, 22, 14 + 17 இதை ஆட் பண்ணி டிவைட் பை டோட்டல் 274ல் டிவைட் பண்ணால் கிடச்சிரும். பண்ணி பார்ப்போமா? என்ன வரும்? கீழே வந்து 274 தான் வரும். அப்போ மேலே இருக்கிறது ஆட் பண்ணால் போதும். என்னது 23, 22 வந்து 45, 55, 59, 69 + 70, 69, 76 76 divided by 76 divided by 274. Is the answer. If EF MIJ means Delhi, then the last letter of the word would IQBOS அப்படின்னு கேட்குறாங்க. லாஸ்ட் லெட்டர் இது பாருங்கள், லாஸ்ட் லெட்டர் மட்டும் கேட்குறாங்க. இதோட நம்ம இது மட்டும் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஈக்கு அப்புறம் ABCDE DE EF, அதாவது ஒரு லெட்டருக்கு அப்புறம் இருக்குது EF, அப்புறம் LM HI IJ பாருங்க, எல்லாமே -1, அதாவது E இருக்குன்னா அதுக்கு முன்னாடி லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. Fனா அதுக்கு முன்னாடி லெட்டர். அப்படின்னா இப்போ கடைசி லெட்டருக்கு கேட்குறாங்க. PQRS அப்போ நம்மளுக்கு வந்து 6 தான் இதுக்கு முன்னாடி லெட்டர். அப்போ 6 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், அசர்ஷன் ரீசன்னு வி ப்ரிஃபர் வியர் ஒயிட் க்ளோத்ஸ் இன் வின்டர் பனிக்காலத்தப்போ ஒயிட் க்ளோத்ஸ் அணியத்து விரும்புவோமா அப்படின்றாங்க. ரீசன்னா விரும்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, ஒயிட் க்ளோத்ஸ் ஆர் குட் ரிஃப்ளெக்டர் ஆஃப் ஹீட். அதாவது சம்மர் காலம்னு சொல்லியிருந்தா கூட இது கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இது ஹீட்டு, கரெக்டான ரீசன் கரெக்டு தான். ஹீட்டுக்கு வந்து குட் ரிஃப்ளெக்டாக இருக்கும் ஒயிட் க்ளோத்ஸ். ஆனால் வின்டருக்கு வந்து அது அணிவோம்னா இல்லை. அதனால் ஏ வந்து ஃபால்ஸு, ரீசன் வந்து ட்ரூ. ஓகேவா? பட் ஆர் இஸ் ட்ரூ. ஆன்சர் பி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இந்த நம்பர் சிமிலராக இருக்கும் நம்பர்ஸ். இது எப்படி இது பண்ணியிருக்காங்க, பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா, 9ன்றது வந்து 3 ஸ்கொயரு, 27 வந்து 3 கியூப். அப்போ அதே மாதிரி இருக்கிறது பாருங்க. 5ன்றது எதோட ஸ்கொயரும் கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. 8ன்றது எதோட ஸ்கொயர் கிடையாது. அது 2ஓட கியூப் தான். 15ன்றது எதோட ஸ்கொயராக இல்லை. 81ன்றது 9ஓட ஸ்கொயரு. 729ன்றது வந்து 9 கியூபு. கரெக்டாக? அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு இது சிம்பிள் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. 16 அட்டுக்கு என்ன போட்டிருக்காங்க? அட்டுக்கு +4, டாலருக்கு மல்டிப்ளிகேஷன் 5, ஹேஷ்க்கு -72, ஸ்டாருக்கு டிவைட் பை 8. இப்போ போர்ட் மாஸ்டர் படி போடுவோம். 72 டிவைட் பை 8னா 9. இங்கே 5 4s 20. அப்புறம் இங்கே +16. இப்போ இதை ஆட் பண்ணிக்குவோம். 36 -9னா 27. ஆன்சர் வந்து 27. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்கள், கோட் லாங்குவேஜு. ப்ரொமோஷன்றது எப்படி எழுதியிருப்பாங்க? PRO பாருங்கள், இது எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகும். 3 6 5 4 5 8 9 5 7 இதை வந்து இப்படி எழுதிருக்காங்க. அப்போ மானிட்டருக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. இதிலே இருந்து வரும் பாருங்கள். மானிட்டருக்கு M, ஃபஸ்ட்டு Mக்கு மானிட்டர், Mக்கு 4, Oக்கு 5, Nக்கு என்ன 7, Tக்கு 8, சாரி மானிட் I இல்லை, Iக்கு வந்து 9, Tக்கு வந்து 8, Oக்கு வந்து 5, திருப்பியும் Rக்கு வந்து 6. இப்படி இருக்குது. இந்த நம்பர் இருக்குது பாருங்கள். 4 5 7 9 8 5 6. நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே அதுதான். ஓகேவா? 4 5 7 9 8 5 6 இது ஆன்சர். இந்த கொஷின் பாருங்கள், இதுவும் சிம்பிள் இன்டர்சேஞ்ச் தான். 9 ப்ளஸுக்கு என்ன? ப்ளஸ் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். 8 டிவிஷன் மீன்ஸ் அடிஷன். 8 சப்ட்ராக்ஷன் மீன்ஸ் மீன்ஸ் டிவிஷன். 4 மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ், அதாவது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் மீன்ஸ் சப்ட்ராக்ஷன் ஆஃப் 9. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம டிவைட் பண்ணுவோமா? இங்கே 2, இங்கே ப்ளஸ் 9 8 சார் 72, இங்கே வந்து -9. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்குவோம். 74 -9னா 65. ஆன்சர் 65. Study the following information carefully. Answer the question below. There are 6 members in the family, which is 3. There are 2 married couples. 2 married couples இருக்காங்கன்ட்டாங்க. ஓகேவா? 2 married couples இருக்காங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்க? சந்தியா
சந்தியான்றவங்க வந்து லாயர், இஸ் மேரிட் டு இன்ஜினியர் அப்படின்னாங்க. சந்தியான்றவங்க வந்து ஒரு லாயர், ஓகேவா. அவங்க யார் கூட மேரிட் பண்ணியிருக்காங்க, இவங்க. அப்போ இவங்க உமன். அவங்க ஒரு மேரிட் டு இன்ஜினியர், ஒரு இன்ஜினியரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு தெரியாது, அவங்க இன்ஜினியர். ஓகே, அவர் ப்ளஸ்ஸு, ஓகேவா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, புவனேஷ், அதுக்கப்புறம் பக்கத்துலேயே சொல்லிடுவாங்க. இஸ் மதர் இன்ஜினியர் அண்ட் இஸ் மதர் ஆஃப் சாரு அண்ட் சூரஜ். இவங்க வந்து யாருன்னா சாருக்கும் சூரஜுக்கும் அம்மா அப்படின்ட்டாங்க. சூரஜுக்கும் அம்மா. சாரு வந்து பொண்ணு, சூரஜ் வந்து ப்ளஸ் பையன், ஓகேவா. அப்புறம் புவனேஷ் த டீச்சர் இஸ் மேரிட் டு அருணா. புவனேஷ்னு ஒருத்தர் இருக்காங்க. புவனேஷ் அவங்க வந்து மேரிட் டு அருணா. புவனேஷ்ன்ற டீச்சரு மேரிட் டு அருணாவோட மேரிட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. மைனஸ் இவங்க ப்ளஸ், அவங்க யாருன்னு தெரியாது, எதுவும் சொல்லலை, ஓகே. அருணா ஹேஸ் 1 son and 1 grandson. இப்போ 2 கப்புள்னு சொன்னாங்களா, இதில் 2 கப்புள் வந்துச்சு பாருங்கள். இவங்க 2 பேரும் கப்புள்ஸ், இவங்க 2 பேரும் கப்புள்ஸ். இப்போ இவங்களோட பேரங்கோசங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அருணாவுக்கு ஒரு பையன் அண்டு 1 grandson. அவங்க ஒரு கிராண்ட்சன் இருக்காங்கன்றாங்க. ஒரே ஒரு கிராண்ட்சன்னா அது சூரஜாகவும் இருக்கலாம், ஓகேவா. அப்படி இப்படி பார்த்துக்கலாம். ஆஃப் த 2 மேரிட் லேடிஸ் 1 இஸ் ஹவுஸ் ஒய்ஃப். ஆமாம், 2 மேரிட் லைஃப்பில் ஒருத்தர் லாயர்னு சொல்லிட்டாங்க சந்தியா. இப்போ இன்னொருத்தருக்கு என்னன்னு சொல்லலை. அப்போ இவங்க தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. HWன்னு போட்டுக்கிறேன். தேர் இஸ் ஒன்லி 1 ஸ்டூடெண்ட் அண்ட் 1 மேல் டாக்டர் இன் ஃபேமிலி. இதில் மிச்சம் இருக்கிறதுல யார் இருப்பாங்க, மேல் டாக்டர்னு சொல்லிட்டாங்க. மேல் டாக்டர்னால் அப்போ மேலாக இருக்கவங்க அவங்க தான் டாக்டர் இருப்பாங்க. சூரஜ் தான் டாக்டராக இருப்பான். சாரு வந்து ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, ஓகேவா, ஸ்டூடெண்ட். இப்போ வந்து இதை வச்சு சால்வ் பண்ணால் முடிஞ்சிச்சு. இதை சால்வ் பண்ணி பார்ப்போமா. ஹவ் இஸ் அருணா ரிலேட்டட் டு சாரு. அருணா வந்து சாருவுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அருணா வந்து இவங்க கிராண்ட் மதர். அருணான்றவங்க லேடி இல்லை, அவங்க கிராண்ட் மதர், ஓகேவா. நெக்ஸ்ட் பார்ப்போம். இது பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் த ஹவுஸ் ஒய்ஃப். இதில் யார் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னு கேட்குறாங்க. இதில் வந்து அருணா தான் ஹவுஸ் ஒய்ஃப், கரெக்டாக, அருணா. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் த கிராண்ட் டாட்டர் இன் த ஃபேமிலி. கிராண்ட் டாட்டர் யார் இதில், சாரு. இவங்க என்னவா இருக்காங்கன்றது தான் கேட்டுறாங்க. ட்ரூ அபவுட்னா சி இஸ் டாக்டரா, டாக்டர் கிடையாது. சி இஸ் டீச்சரும் கிடையாது. ஸ்டூடெண்ட்டா, ஆமாம், சி இஸ் எ ஸ்டூடெண்ட், ஓகேவா. நெக்ஸ்ட்டு அவ்வளோ இந்த கொஷின் முடிஞ்சு. இது பாருங்கள், ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் பில்ட் பண்ணுவாங்க, ஓகே. இது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் மீனிங்காக இருக்குது, சினானிம்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் ஸ்ட்ரெயிட் சினானிம்ஸ் கிடையாது. ப்ரொடியூஸ் பில்டு சிமிலர் ரிலேஷன்ஷிப். கான்ட்ராஸ்ட்டுக்கு வந்து வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. வேரியன்ஸ் வரும், அப்போஸ் வராது, ஓகேவா. கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம், ஓகேவா. வேரியன்ஸ், ஓகே. நெக்ஸ்ட் இது பாருங்கள், அசசன் பெரிபெரி இஸ் ஏ வைரல் இன்ஃபெக்ஷன். பெரிபெரின்றது வைரல் இன்ஃபெக்ஷனா, இல்லை, அது வந்து B12 டிஃபிஷியன்சி, விட்டமின் B டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. B2 விட்டமின் டிஃபிஷியன்சி காஸ் டிசீசஸ். ஆமாம், விட்டமின் டிஃபிஷியன்சி வந்து நோயை வந்து உருவாக்கும், கரெக்டு தான். A இஸ் ஃபால்ஸ் பட் R இஸ் ட்ரூவா, கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து A, ஓகே. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இதுவும் அசர்ஷன் ரீசன் தான். லீக்கேஜஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் கேஸ் சிலிண்டர் கேன் பி டிடெக்டட். வீட்டில் கேஸ் சிலிண்டர் வந்து லீக் ஆச்சுன்னா அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. கேன் பி டிடெக்டட் அப்படின்றாங்க. ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்பிஜி ஹேஸ் ஸ்ட்ராங் ஸ்மெல். எல்பிஜிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருக்கா, இல்லை. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டர் கூட வேற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால தான் ஸ்மெல் வரும். எல்பிஜி வந்து ரியலாக ஒரு ஆர்டர்னஸ், அதாவது வாசனை இல்லாத ஒரு கேஸ், ஓகேவா. அப்போ வந்து ஆன்சர் வந்து ரீசன் அசர்ஷன் கரெக்டு தான், ரீசன் வந்து தப்பு. ஏ இஸ் ட்ரூ பட் R இஸ் ஃபால்ஸ், இதுதான் ஆன்சர், ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த ஜம்பிள் லெட்டர்ஸ் பாருங்கள். இது எப்படி இருக்குது, ஸ்கொயர், இது ரெக்டாங்கிள், இது வந்து தெரியல, இது வந்து பாலிகன், ஓகேவா. தெரியாதது தான் நாட் அண்ட் அவுட்டு. நான் பொறுத்தவரை இப்படி போடுவேன், ஏன்னா நம்மளுக்கு வந்து புரிகிற மாதிரி தான் கொடுத்துருப்போம். நம்மளுக்கு ஒரு விஷயம் யோசித்தோம்னா அதே மாதிரி தான் யோசிப்போம். ரிமைனிங் இருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து இது ஸ்கொயரு, இது பாலிகன், இது ரெக்டாங்கிள், இது எல்லாமே ஷேப்ஸ். இது வந்து என்னன்னு தெரியல, நீங்கள் செக் பண்ணி வேணால் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகே. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இது வந்து பேர் ஃபஸ்ட் பேர் எப்படி கண்டுபிடி, சேவேஜ் சிவிலைஸ்டு. இது எப்படி இருக்குது, அப்படியே ஆப்போசிட். சேவேஜ்ன்றது வந்து
ஒழுக்கமற்ற அப்படின்ற ஒரு ஈஸியாக ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சிவிலைஸ்டுன்றது வந்து ஒரு குடியேறினவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து அப்படியே ஆப்போசிட்டான மீனிங். அதனால் ப்ரூட்டல் ஹீரோயிக் கிடையாது, வில்லனிக் ஹீரோயினுக்கு தான் கரெக்டு. வைல்டுனா அனிமல், இது அப்படி வேறு. இல்லிட்ரேட் புக்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. டார்க் லைட் இது வந்து ஆப்போசிட் மீனிங், இது ரைட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது சிம்பிள் இன்டர்சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ டிக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டிக்கு மல்டிப்ளிகேஷன் 48, சிக்கு என்ன டிவைட் 6, பிக்கு என்ன மைனஸ், ஏக்கு என்ன 16, அதுக்கப்புறம் ஏக்கு என்ன +3. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு இது பண்ணுவோமா, சால்வ் பண்ணுவோம். 48 / 6 8 × 9, இங்கே 72, இங்கே என்ன வரும் 72 - 16 + 3. இப்போ வந்து ஆட் பண்ணுறது வந்து 72 3 ஆட் பண்ணணும், 75, 16 போச்சுன்னா 9 6 5 59 தான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இதுவும் லெட்டர்ஸ் தான். இப்படி இருக்குது, இதுக்கு ஏபிசிடி எழுதிக்குவோமா. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ண என்ன வருது, டேபிள் இஸ் ரிட்டன் அஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஜி, டிக்கு வந்து ஜி அப்படின்னு கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க. ஏக்கு வந்து இசட், பிக்கு வந்து பாருங்கள் ஒய், எல்க்கு வந்து எல்லுங்க, இந்த எல்லுக்கு வந்து ஓ, விக்கு வந்து இ. அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி போட்டுருக்காங்க. ஓகேவா, இப்போ இதே மாதிரி கண்டுபிடிமா. சிக்கு எக்ஸ், ஓகே, சிக்கு எக்ஸு, அப்புறம் ஹச்சுக்கு எஸ், ஏக்கு இசட். இப்போ எஸ் இசட் இருக்க மாதிரி பாருங்கள் ஆப்ஷனு. எஸ் இசட் இருக்கிறது இது மட்டும்தான், டி. ஓகேவா, அப்போ ஆன்சர் டி. இது பாருங்கள், டேபிள்ஸ் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி கொஷின் பார்த்துக்குமா. இஃப் 30% டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்ட் இன் பிடிஇ, பியும் டியும் இயும் டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்ட் இன் ஜூலையில் சோல்ட் பண்ணியிருக்காங்க. என்னது 208, 187, 175 academics. How many non-academic books were sold by the same city together in the same month? என்ன சொல்கிறாங்க, இந்த மூணுலேயுமே சேர்த்துனா அதில் வரதில் 30% வந்து அகாடமிக் புக்கு. அப்போ நான் அகாடமிக் புக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது மூணையும் கூட்டுவோமா. 208, 187, 175 ஆட் பண்ணால் பாருங்கள் 0, 12 A0, இங்கே 1, இங்கே 2, இங்கே வந்து 0 சாரி 7, இங்கே 1, இங்கே 570. டோட்டல் 570 புக்ஸில் 30% புக்கு வந்து நான் அகாடமிக் புக்கு. அப்போ ரிமைனிங் இருக்க 77% புக்கு வந்து நான் அகாடமிக் புக்காக இருக்குமா. இது சால்வ் பண்ணால் முடிஞ்சிருச்சா, சால்வ் பண்ணி பார்ப்போமா. பண்ணால் 0 போச்சா 757, 7 7s 49, 4 5 4s 35, 39. ஓகேவா, 399 புக்ஸ் வந்து நான் அகாடமிக் புக்காக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்ப்போமா. வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்ட் இன் சிட்டி ஏ இன் ஜூலை அண்ட் செப்டம்பர். சிட்டி ஏ வந்து ஜூலையும் செப்டம்பரும் டுகெதர் டோட்டல் நம்பர் எவ்வளோ புக் விற்றுருப்பாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்ட் இன் இ வந்து ஆகஸ்ட்லேயும் அக்டோபர்லேயும் சேர்ந்து விற்றுருப்பாங்க. அதில் என்ன கேட்குறா, ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ, ரெண்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா, கண்டுபிடிப்போமா. இப்போ டேபிளில் பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க, சிட்டி ஏல வந்து ஜூலையும் செப்டம்பரும். ஓகேவா, எவ்வளோ 156, 220 அப்படின்னா 673, 376 வந்து இவங்களது ஏ புக்கும். அப்புறம் இவங்களது என்ன சொல்கிறாங்க, சிட்டி இ வந்து ஆகஸ்ட் மந்த்தும் அக்டோபர் மந்த்தும். ஆகஸ்ட் வந்து 215, 249னா 400, 450, 464 464க்கும் 376க்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா முடிஞ்சிருச்சு. இப்போ கண்டுபிடிப்போமா. என்ன போட்டோம், 376க்கும் 464க்கும் கண்டுபிடிப்போமா. 2 டேபிளில் பண்ணால் 232, இது வந்து 188. இப்போ இது சால்வ் பண்ணோம்னா
திருப்பி 2 டேபிள் 1 1 6, இது 8னா 9 4. இது சால்வ் பண்ணால் 4 7, இது வந்து 5 8. பாருங்கள் 4 7 5 8, இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா. சிட்டி சியோட ஜூலை செப்டம்பர் அக்டோபரோட ஆவரேஜ், அதாவது இது 3 ஆட் பண்ணி 3 நாள் டிவைட் பண்ணோம், அவ்வளோதான். ஓகேவா, இது பார்ப்போமா. இது பாருங்கள், ஜூலைக்கு என்ன, அதாவது யார் கேட்டாங்க, சிட்டி சியோட ஜூலை செப்டம்பர் அக்டோபர் ஆட் பண்ணுவோமா. 216 235 278 ஆட் பண்ணால் 9 2 7 729. இப்போ வந்து 729 3 ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகே, 6னா 2, ரிமைனிங் 1 12 4 இப்போ 3 243 தான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் இது பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க, சம் பட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். இதுக்கு வெண்டைகிராமாய் போடலாமா, சம் பட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ்ன்றாங்க. ஓகேவா, அப்போ இது பட், இது ஃப்ளவர்னு வச்சுக்கோம். ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் ட்ரீ, அப்போ ஃப்ளவர்ஸ் எல்லாமே ட்ரீ. ஓகே, ஆல் ட்ரீஸ் ஆர் லீவ்ஸ், எல்லா ட்ரீஸும் லீவ்ஸ் அப்படின்ட்டாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, கன்க்ளூஷன் சம் லீவ்ஸ் ஆர் பட்ஸ். சம் லீவ்ஸ் வந்து பட்ஸ், ஆமாம் கரெக்டு தான், கரெக்டாக இருக்கா. சம் லீவ்ஸ் வந்து பட்ஸ் தானே, ஆமாம். ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் லீவ்ஸ், எல்லா ஃப்ளவர்ஸும் லீவ்ஸா, ஆமாம் கரெக்ட். இப்போ ரெண்டுமே கரெக்ட், போத் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதுவும் சிம்பிள் இன்டர்சேஞ்ச் தான். இது பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க, 27 லெஸ் தெனுக்கு என்ன வரும், லெஸ் தென் மீன்ஸ் ப்ளஸ் 81. ஆஷ்க்கு என்ன போட்டுருக்காங்க, டிவைடட் பை 9. கிரேட்டர் தெனுக்கு என்ன, -6 ஈக்குவல் டு, இதுக்கு வந்து இது இல்லை, ஈக்குவல் டுனா என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, சால்வ் பண்ணுவோமா. டிவைட் பண்ணோம், 8 9 ப்ளஸ் 27 அப்படின்னா 36, -6னா 30. ஆன்சர் வந்து 30. ஓகேவா, பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு. அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு செட் ஆஃப் ரீசனிங் பார்த்துருக்கோம். இதே மாதிரி வேறு செட் ஆஃப் கொஷின்ஸோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ. நீங்கள் வந்து என்டிபிசி எக்ஸாம்ஸுக்காக எல்லாம் நல்லா படிங்க. ஓகேவா, எக்ஸாம்ஸ் வேறு வரப்போகுது. ஸோ ப்ரிப்பேர் வெல். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.